பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் கிவிங் அட்வைஸ். இது எழுதினவங்க ஜோசப் அடிசன். இவர் ஒரு இங்கிலீஷ் எஸ்ஏயிஸ்ட், பொயட், பிளே ரைட் அண்ட் ஆல்சோ பொலிட்டீஷியன். இந்த பர்டிகுலர் எஸ்ஏ ஒரு மாரல் எஸ்ஏயாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இவரோட தி ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற டெய்லி பீரியாடிக்கலில் 18th சென்ச்சுரியில் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதில் அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, எவ்ரிடே சோஷியல் பிஹேவியர், ஒரு அப்ட்ராக்ட் ஃபிலாசபி, யாரோ எங்கேயோ சொல்லி வச்ச ஒரு ஃபிலாசபியை விட டே டு டே ஹியூமன் என்ன பண்ணுறான் அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த எஸ்ஸே எழுதியிருக்கிறாங்க. இந்த எஸ்ஸேயோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க இல்லையா. எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவங்க பெரிய ஒரு லெஜெண்ட் மாதிரி நினச்சிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு அப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டாம், அதை விட நீங்கள் பணிவாக இருங்க, நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்ஸேல வந்துட்டு காமன் ஹியூமனோட வீக்னஸ் அண்ட் ஆல்சோ அவனுக்கு இருக்கக்கூடிய ப்ரைட், செல்ஃப் லவ், இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அகஸ்டன் ஏஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் ஆல்சோ காஃபி ஹவுசஸில் இருக்கக்கூடிய ரீடர்ஸ்க்காக முக்கியமாக எழுதியிருக்கிறாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அடிசனை பொறுத்த வரைக்கும் காமன் ஹியூமன் வந்து இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறான் இல்லையா. அட்வைஸ் கொடுக்குறது அப்படின்றது வந்து எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே எல்லாரும் அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் அந்த அட்வைஸை வாங்குறவங்க, அந்த லிசனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதில் ஒரு வில்லிங்னஸ் இருக்காது. அவங்க ரொம்ப மனமோ வந்து அதை வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அட்வைஸை வந்து எல்லாரும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு யாருக்குமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஸேல அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அட்வைஸ் அப்படின்றது எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுது, அது வந்து ஏன் ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அட்வைஸ் அப்படின்றது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தானே அதை வந்து கொடுக்குறாங்க. பட் அது வந்து லேக் ஆகுது, யாரும் இம்ப்ரூவ் பண்ணிக்கல அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஜென்ரல் டெண்டன்சி டு கிவ் அட்வைஸ். அடிசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜென்ரலாகவே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெடியாக இருப்பாங்க. எந்த அக்கேஷனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக ஆட்களை பார்த்துட்டோமா உடனே அட்வைஸ் கொடுக்கணும்னு சொல்லி ரெடி ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெடி ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்த வரைக்கும் மென் வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஈவன் அவனுக்கு அந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி, அந்த ஒரு விஷயத்தை பற்றி எந்த புரிதலுமே இல்லைனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேமிலியில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க சித்தப்பாட்டியோ பெரிய பாட்டியோ அட்வைஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன கான்செப்ட்னே புரியாமல் ஒன்று ஒழுங்காக படிக்க மாட்டா, இல்லைனா அவள் லவ் பண்ணுறா, இந்த மாதிரி அவங்களா ஏதாவது நினச்சிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் சொல்கிறாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணும்போது என்னன்னே தெரிஞ்சுக்காம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த பேசுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ரிசீவராக இருக்கிறவங்க கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அட்வைஸ் அப்படின்றது சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அத்தாரிட்டி. ஒரு பெரியவங்க நமக்கு அட்வைஸ் சொல்லும்போது பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம கேட்டுப்போம். உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டோம், கேட்டுப்போம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறமா இல்லையான்றது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அதை கேட்குறாங்க அப்படின்றப்போ அதில் நீங்கள் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லையா. சும்மா ஏனோ தானோன்னு ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரெலிக்டன்ஸ் டு ரிசீவ் அட்வைஸ். அட்வைஸ் அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் இல்லையா. யாருமே அதை கேட்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ரெடியாக இருக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அட்வைஸ் பண்ணும்போது அவங்கள ரொம்ப டவுன் பண்ணுவாங்க இல்லையா. அவங்களோட ஃபால்ட் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பண்ணது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனாலேயே அது யாருக்கும் பிடிக்கிறதில்ல. ஈவன் அந்த அட்வைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருந்தாலும், இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேமிலியில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் சில பேர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேர் கொடுக்கக்கூடியது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இருந்தாலும் நமக்கு ஏன் அந்த அட்வைஸ் கேட்கும்போது இரிட்டேட் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசும்போது, இல்லை நம்மளோட செல்ஃப் லவ்வை வந்து அவங்க காயப்படுத்தும் போது, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இல்லையா. பட் அவங்க வந்து ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக உனக்கு இதெல்லாம் கஷ்டம், உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அட்வைஸ் அப்படின்றதும் சொல்கிறவங்கள பொறுத்தும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பொறுத்தும் தான் அதை கேட்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுதுன்றதை சொல்கிறாங்க. பீப்புளுக்கு வந்து அவங்களோட ஓன் ஜட்ஜ்மெண்ட், அவங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் தான் ஆசையே தவிர, எல்லார் சொல்கிறதையும் கேட்கணுன்றது எல்லாருக்கும் விருப்பம் கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களோ இல்லையோ அட்வைஸாக ஒரு விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம், அதை கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம மனசு சொல்கிறது தான் கேட்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அட்வைஸ் கம்பேர் டு ரீப்ரூஃப். இப்போது ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க கண்டிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. எப்போ வந்து அட்வைஸும் கம்பேரும் டிஃபர் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து அட்வைஸ் பண்ணும்போது பொலைட் மேனரில் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சா போதும்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அக்செப்டபிளாக இருக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட்வைஸ் பண்ணும்போது அந்த லிசனரை வந்து ரொம்ப கீழே தள்ளிட்டு அட்வைஸ் பண்ணுறவங்க மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க. நான் வந்து கடவுள் மாதிரி, நான் சொன்னால் நீ கேட்கணுன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்படி பேசும்போது
அந்த அட்வைஸ் வந்து ஒரு கண்டிப்பா மாறுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ, அப்ப அத கேட்கும்போது ரொம்பவே அன்பிளசன்ட்டா இருக்கும். அந்த இடத்துல அவங்க அட்வைஸ் பண்ணணுன்றத தாண்டி, அவங்கள பத்தி பெருமையா பேசணுன்றதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு அட்வைஸ் வந்து ப்ராப்பரான ஒரு மேனர்ல கன்வே ஆகல அப்படின்றத சொல்றாங்க. தென் அன்சக்சஸ்ஃபுல் நேச்சர் ஆஃப் அட்வைஸ். அட்வைஸ் எப்போ அன்சக்சஸ்ஃபுல்லா மாறுது அப்படின்னா, அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க இது மாற்றத்துக்கான ஒரு அட்வைஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காத சமயத்துல, அவங்கள பத்தி பெருமை பேசணும், அவங்கள கூப்பிட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஏதாவது பேசணும். இந்த மாதிரி அந்த பர்ட்டிகுலர் கான்செப்ட்ட பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்லாம பேசுறாங்க அப்படின்னா, அது யூஸ்லெஸ்ஸா இருக்கும். ஸோ, அந்த மாதிரி பண்ணக்கூடிய அட்வைஸ வந்து லிசனர்ஸ் பொலைட்டா கேட்டுப்பாங்க. சரி கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்கும்போது எல்லாத்தையுமே கேட்டுப்பாங்க. ஆனா நடந்துக்கிறது அவங்களுக்கு என்ன தோணுதோ அத தான் அவங்க நடந்துப்பாங்க. ஸோ, அந்த அட்வைஸ வந்து அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஸோ, அப்பதான் அவங்க குடுத்த அவ்ளோ பெரிய லெக்சர் எல்லாமே வேஸ்ட்டா போகும், அன்சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ, பீப்பிள் வந்து என்னைக்கும் ஓப்பனா அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அவன் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற ஆட்டிட்யூட் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள்க்கு இருக்கும். அதனாலேயே இந்த அட்வைஸ் எல்லாமே அன்சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. தென் அட்வைசர்ஸ் வித்தவுட் பிராக்டிஸ். சில பேர் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. மத்தவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா அவ்ளோ ரெடியா இருப்பாங்க. அவ்ளோ ப்ரீச் பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த லிசனர விட மோசமா இருப்பாங்க அவங்க. ஸோ, இந்த மாதிரி சில பேர் ப்ரீச் பண்றதுக்கு மட்டும் தான் ரெடியா இருப்பாங்களே தவிர, அத பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ, இந்த மாதிரியான பீப்பிள் பண்ணக்கூடிய அட்வைஸ் எல்லாமே அது யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். இன்எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா, அந்த லிசனரே நினைப்பாங்க, "நீ சரியா இருக்கிறியா? என்ன அட்வைஸ் பண்றீன்னு?" சொல்லிட்டு யாரா இருந்தாலும் நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி என்ன ப்ரீச் பண்றாங்களோ, அத பிராக்டிஸ் பண்ணாத ஒருத்தங்க வந்து அட்வைஸ் குடுக்குறாங்கன்னா, அது இன்எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அந்த அட்வைஸ் வந்து கண்டிப்பா வீக்கா தான் இருக்கும். வேல்யூலெஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. தென் ப்ராப்பர் லிமிட்ஸ் ஆஃப் கிவிங் அட்வைஸ். ஒரு அட்வைஸ் குடுக்குறதுக்குன்னும் லிமிட்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளோட அட்வைஸ் வந்து தேவைப்படுற இடங்கள்ல மட்டும் தான் இருக்கணும். இப்போ ஒரு பெர்சன் வந்து நம்ம ஃபேமிலியில தப்பு பண்ணிட்டாங்க. பெரியவங்க எல்லாருமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சுது. அப்புறம் அந்த பெர்சன எப்பலாம் பார்க்குறாங்களோ, அப்பலாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு கட்டத்தில அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி எல்லாரையுமே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ, அந்த மாதிரி ஒரு பெர்சன ரொம்ப காயப்படுத்துற அளவுக்கு, ட்ரிகர் பண்ற அளவுக்கு உங்களோட அட்வைஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. தேவைப்படுற இடத்துல அட்வைஸ் பண்ணுங்க. அது நல்ல விதமான அட்வைஸா இருந்தா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ, ஓவராலா இந்த எஸ்ஸேல ஒரு மாரல் லெசனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்ஃப் கரெக்ஷன் தான் பெட்டர். மத்தவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம திருந்துறத விட, நமக்கா ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ண தெரியும் இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? அதோட கான்சிக்வென்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அத ரிப்பீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, நம்மளே ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அத ரிப்பீட் பண்ணாம இருக்கிறது, நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ, அடிசன பொறுத்தவரைக்கும் ஒரு மனுஷன் ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவன் கரெக்ட்டா இருக்கிறானா? நான் என்னலாம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்கு? என்ன கம்ப்ளீட்டா நான் ரிஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் அட்வைஸ் பண்றேன் இப்படின்னு சொல்லி இறங்குனாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு ப்ராப்பரான செல்ஃப் எக்ஸாமினேஷனா இருக்கும். அதுவே ஒரு பெரிய ரெஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ, இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.